ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போலவே கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆவியானுடைய தொடுதலை நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அநேக புது ஜனங்களை சந்திக்கிறது, அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகமாக தேவனை துதிக்கணும், ஜெபிக்கணும். மாத்திரல்ல, இந்த நிகழ்ச்சியை குறித்து கர்த்தரை அறியாத மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தணும். இதில் சொல்லப்படுகிற காரியங்கள், அதில் சொல்லப்படுகிற சாட்சிகள் அநேகருடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்தும், கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் தேவன் நம்மோடு கூட நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். நம்ம செய்த ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்டார். ஜெபங்களுக்கு உண்டான பதிலை கர்த்தர் உடனுக்குடன் தந்திருக்கிறார். இன்னைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நம்ம சந்தித்து கொண்ட போது காணிக்கைகளை பற்றி, ஒரு கிறிஸ்தவன் காணிக்கை கொடுக்கணுமா, அது கட்டாயமா அப்படிங்கிற காரியத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். ஏன்னா புதுசாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் என்ற போன்ற பல காரியங்களில் நிறைய சந்தேகங்கள் வருவதுண்டு. புதுசாக ஒருத்தர் இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறாரு, ஒரு சர்ச்சுக்கு போகிறாருன்னா காணிக்கை நேரம் இருக்கிறதுன்னு அவருக்கு முன்னால் கொண்டு வந்து காணிக்கை பையை நீட்டும் போது, இது என்ன புதுசாக இருக்குதே, இது நம்ம கண்டிப்பாக காணிக்கை போடணுமா அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வி வரும். இதுக்கெல்லாம் தான் பதிலை நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது, அதாவது நேற்று நம்ம கொஞ்சம் தியானித்தோம். இன்னைக்கு இந்த காணிக்கையை சரியான முறையிலே எப்படி கொடுப்பது, காணிக்கை கொடுக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பதற்கல்ல, நம்முடைய அன்பையும் நம்முடைய பக்தியையும் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனத்தையும் நம்ம காட்டுகிற ஒரு அடையாளமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தருக்கு எப்படி நம்ம கொண்டு போய் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் அதற்கு சில வாசல்களை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவனுடைய ஊழியங்கள், உண்மையிலேயே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் பயனுள்ள ஊழியங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அது கர்த்தரை சென்று அடைந்து விடும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் உண்மையிலேயே தங்களை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக நம்முடைய நன்மைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதன் மூலம் அதுவும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை தான். மூன்றாவது, எளியவர்கள். ஒன்று, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் எளியவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு விசுவாசிகளில் ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கிற உதவி கூட கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை என்ற வகையில் தான் வருகிறது. இது தவிர தேவனை அறியாத புறவினத்தார் நடுவிலையும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் கூட ஒருவன் பசியில், ஒருவன் பட்டினியில், ஒருவன் ஒரு கொடிய தேவையில் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு செய்கிற உதவி கூட கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொடுக்கிற காணிக்கை உண்மையிலேயே கர்த்தருக்கு போய் சேருதா, அந்த காணிக்கை நம்ம கொடுக்கறதுல என்ன விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு. காணிக்கை விதிமுறைகள். காணிக்கைனா சும்மா நம்ம எதையாவது கொடுத்துட்டு போயிட முடியாது. பணம் உங்களுடையது, அதை சரியான முறையிலே கர்த்தரிடத்துல போய் சேருதா அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கறத கொடுப்போம், அது வாங்குகிறவருடைய பாடு, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. நான் கொடுக்கும்போது கர்த்தருக்கு கொடுப்பதா நினச்சி தாங்க கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் இந்த காரியத்தில் உங்களுடைய உத்தரவாதத்தை விட்டு விலக முடியாது. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஊழியத்தை கொண்டு போய் இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்டால், அது அவங்க பாடு, கர்த்தருடைய பாடுங்க, அதுக்கு அவங்க கணக்கு சொல்லிக்கிறட்டும், நாம் கொடுக்கறத கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரி. அந்த பணம் கர்த்தரிடத்துல போய் சேருகிறதா என்பது நீங்கள் அதை கவனித்து பார்த்து காரியங்களை செய்யணும். அப்போ காணிக்கைகள் கொடுப்பதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது, காணிக்கை விதிமுறைகள். ஊழியத்தில் நல்ல ஊழியங்களும் இருக்கிறது, தேவன் அருவருக்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்து, அந்த பணம் நம்ம பணம், அதை கடவுளுக்கு கொடுக்க விரும்புகிறோம்,
அது கடவுளிடத்துல தான் போய் சேருகிறதா என்பதில் நம்ம ரொம்ப கருத்தாக இருக்கணும். அதில் எதையாவது நம்ம யார்ட்டையாவது கொடுப்போம், நான் கடவுளுக்கு தானே கொடுக்க நினைச்சு கொடுத்தேங்கிற மாதிரி உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. அதை சம்பந்தமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அந்த உக்ரானத்துவம் நமக்கு இருக்குது. அதனால காணிக்கை விதிகளை, சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஊழியங்கள்ல எல்லாமே கெட்ட ஊழியங்கள் கிடையாது, எல்லாமே நல்ல ஊழியங்களும் கிடையாது. 2 முனைகளும் இருக்கிறது. நான் சில ஊழியர்களை நான் நெருக்கத்தில் நான் அறிந்திருக்கிறேன், பேர் சொல்ல விரும்பலை. ஒரு பெரிய ஒரு சபை போதகர். அந்த போதகர் அவருடைய குடும்பம் மாதாந்திரத்துக்கு ரேஷன் பொருள்களோ அல்லது மற்ற பர்ச்சேஸ் வாங்குவதற்கு ஃபாரினுக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க. மாசந்தோறும் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவார்கள். எனக்கு 100% அதனுடைய உண்மை எனக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு முறை விமானத்தில் ஒரு நாட்டுக்கு போய் மாசந்தோறும் அந்த நாட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு துணிமணிகளோ அல்லது அந்த மாதத்துக்கு உண்டான காரியங்களோ எல்லாம் ஃபாரின் பொருள்கள் இங்கே கிடைக்கும் நமக்கு. ஆனால் அவர்கள் அங்கே போய்தான் வாங்க வேண்டும். அதுவும் குடும்பமாக போவாங்க, ஒரு 4-5 பேர் 7-8 பேர் போவாங்க, பொருள் வாங்க மாத்திரம் போவாங்க. இது அவர்களுடைய சொந்த பணமாக இருந்தால் பரவாயில்ல. அது அவர்கள் இயற்கையிலே ஒரு பெரிய பணக்காரர்கள், அவங்க தகப்பனார் தாத்தா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதில் அவங்க செலவழிச்சாங்கன்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க அந்த சபையினர் கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை. ஒரு பெரிய சபை அது. அந்த காணிக்கை வைத்துக்கொண்டு அவங்க மாதம் போகிறாங்க. எனக்கு தெரியும் 100%. அப்போ இப்படி ஊழியங்கள் இருக்கு. இன்னும் சிலரை நான் பார்த்துருக்கிறேன், கர்த்தருடைய ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் போவாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் தான் தங்குவாங்க. ஒரு முறை சாப்பிட போனால் 10,000 15,000 குறைஞ்சு பில்லு வந்தால் அதை கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கிறேன் சிலரை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தேசத்துக்கு போவதற்கு ஒரு விசாவோ ஒரு பாஸ்போர்ட்டோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அதோடைய வெரிஃபிகேஷனுக்காக காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க என் வீட்டுக்கு. வந்து நான் தானா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் செக் பண்ண வருவாங்கல்ல, அதற்காக என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டு என்னுடைய விலாசம் எல்லாம் சரிதானா, நான் சொல்லுவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தங்களுடைய காரியங்களை ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. வந்தவர் ஒரு உயர்நிலை காவல் அதிகாரி. அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு கிறிஸ்டியானிட்டினா ரொம்ப பிடிக்கும் பிரதர், ஆனால் நான் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னார். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு பக்கத்தில் இருந்த இன்னொரு அதிகாரி கேட்டார் அவரிடத்துல. அவர் சொன்னார், நான் ஸ்டேஷன் டியூட்டியில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் நான் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ராத்திரியில் பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கொண்டிருந்த சந்தேகத்துக்கிடமான ஒரு நபரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நாளை காலையில் ஐயா வரட்டும், அவர் விசாரணை பண்ணி தான் உன்னை விடுவாருன்னு சொல்லி அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. கொஞ்சம் வயசானவர், அவருடைய தாடி, அவருடைய தோற்றம், அவருடைய எளிய அந்த வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருக்கிற ஒரு ஜோல்னா பை, இதெல்லாம் பார்த்தா சந்தேகம் வருது. ராத்திரி நேரத்தில் இங்கே என்னையா படுத்திருக்க பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி அவரை தள்ளிட்டு வந்து ஸ்டேஷனில் படுக்க வச்சுட்டாங்க. காலையில் நான் ஸ்டேஷனில் டியூட்டிக்கு போனேன். அப்போ அவர் அங்கே உள்ள ஒரு ஓரத்தில் அப்படியே கீழே உட்கார்ந்து இருக்கிறார், நடுங்கி கொண்டே. நான் அவர் யார் இந்த பெரியவர், அவருக்கு டீ வாங்கி கொடுங்க, பன்னு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை அழைத்து விசாரித்தேன். யார் நீர் அப்படின்னு கேட்டேன். நான் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன் ஐயா, என்னை சந்தேக கேஸில் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் யார் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன். இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்தார், அந்த செய்தியை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். என்னுடைய வீடு ஒரு சின்ன வீடு, என் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இறந்து போயிட்டாங்க.
ஒரு சின்ன குடிசை வீடு, ஒரு ஒட்டு தாழ்வாரத்தில் நான் குடியிருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இதற்கு நான் ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்டில் நின்று இயேசுனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு கைப்பிரதிகள், சின்ன புத்தகங்கள் இதெல்லாம் அங்கே நின்று விநியோகித்து கொண்டிருப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாராவது கேட்டாங்கன்னா என் சாட்சியையும் சொல்லுவேன், அவங்ககிட்ட சொல்லி இதை படித்து பாருங்க யான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யார் உதவி செய்கிறா, யார் இதுக்கெல்லாம் பின்னால் பணம் கொடுக்குறா அப்படின்னு கேட்டேன். ஏன் கேட்டேன்னு சொன்னால், பல ஊழியக்காரர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலங்க, இயேசு எனக்கு உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், இன்னைக்கு மரித்தால் பரலோகத்து போயிடுவேங்கிற நம்பிக்கையை கொடுத்தார், இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்து கைப்பிரதி கொடுக்குறேன். இந்த கைப்பிரதி வாங்குவதற்கு கூட என் கையில் எந்த பணமும் கிடையாது, காசும் கிடையாது. அதனால் நான் என்ன செய்வேன், மாதத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ ஆஸ்பத்திரிக்கு போய் என்னுடைய ரத்தத்தை கொடுப்பேன். அந்த ரத்தத்தை கொடுத்தா ஒரு சின்ன தொகை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கைப்பிரதிகளும் சுவிசேஷ பிரதிகளும் வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்ன போது எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. இது எப்படி ஒரு மனிதன் ஒரு கடவுளுக்காக மாசந்தோறும், இவர் இருக்கிற நிலைமையை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, எலும்புந்தோலுமா இருக்கிறார், ரத்தத்தை வித்து அதுல கைப்பிரதி வாங்கி அதுல சின்ன சின்ன வேதாகம பிரதிகளை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பாரா? சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். இப்படி கைப்பிரதி கொடுக்கும்போது யாராவது கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுப்பாங்க, அல்லது கையில் ஒரு சின்ன ஒரு காணிக்கை ஏதாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கென்று கொடுப்பதற்கு யாரும் எந்த நிறுவனமும் ஸ்தாபனம் இல்லைன்னு சொன்னார். அவருடைய கையை நான் பார்த்தேன், அதில் ஊசி குத்தின அடையாளங்கள், தழும்புகள் இதெல்லாம் வச்சு. அப்போ நான் நினைச்சேன், தான் காணாத ஒரு கடவுளுக்காக ஒரு மனிதன் அந்த இரத்தத்தை கொடுக்க துணிஞ்சா, மாசந்தோறும் இரத்தத்தை கொடுக்க துணிஞ்சா, உண்மையிலே அந்த கடவுள் எவ்வளவு இந்த மனுஷன் அவர் செஞ்சிருக்கணும், இவர் அவருடைய அன்பை எவ்வளவு ருசிச்சிருக்கணும், தன்னுடைய உயிரை கொடுக்க கூட ரத்தத்தை கொடுக்க துணிஞ்சாரே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கண்கள் குளமாயிருச்சு. நானே அவர் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு புது துணி எடுத்து கொடுத்து ஜீப்பில் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன். அன்றிலிருந்து இந்த கிறிஸ்தவர்கள் மேலே எனக்கு ஒரு அலாதி மரியாதை உண்டு, உண்மையான கிறிஸ்தவர்கள் மேலே அப்படின்னு அவர் சொன்னார். இது ஒரு போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி நேராக என்கிட்ட சொன்ன, நான் கேட்ட ஒரு சாட்சி. அப்ப தன் இரத்தத்தை விற்று சுவிசேஷ பிரதி வாங்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யாராவது கை தூக்கி விட்டா, அவங்களுக்கு உதவி செய்தா, அவர்களை குறித்து கேள்விப்பட்டு உதவி செய்தா, அவங்க இன்னும் எவ்வளவு செய்வாங்க. அப்ப நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கொடுக்குற காணிக்கைகளில் ஆடம்பரமான பங்களாக்கள் கட்டி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா போய் பப்ல ஆடிக்கிட்டு இருக்கிறான். சில ஊழியக்காருடைய பிள்ளைகள் பெரிய பெரிய கிரிக்கெட் மேட்சுகளில் 10,000 15,000 டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? அவங்க எங்கேயும் வேலை செய்கிறாங்களா, எங்கேயும் வாங்குறாங்களா, அல்லது என்ன செய்கிறார்கள்? முழுக்க முழுக்க காணிக்கை பணம். அப்போ அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தன் இரத்தத்தை சிந்துகிறவர்களும் இருக்கிறாங்க. நான் உள்ளே போய் நான் ஊழிய களத்தில் ஒரு ஏறத்தாழ 43 வருடங்களுக்கு மேலே கர்த்தருடைய ஊழியம் செய்கிறேன். அந்த ஊழியத்தில் நான் பல்தரப்பட்ட ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். எளிய கிராமங்கள், மலைவாழ் மக்கள் நடுவில் ஊழியம் செய்கிறவங்க, கடினமாய் உழைத்து ஊழியம் செய்கிறவங்க, அப்படிப்பட்டவர்கள் அவங்க இருக்கக்கூட இடம் இருக்காது. மழை பெஞ்சா குடும்பமே ஒண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கும். அப்ப இந்த காணிக்கைகள் ஏன் பரவலாக்கப்படவில்லை, காணிக்கைகள் ஏன் ஒரு இடத்துல போய் குவிகிறது அப்படின்னு சொன்னா, காணிக்கையை குறித்த விழிப்புணர்வு, காணிக்கையை குறித்த ஒரு டீச்சிங் கிறிஸ்தவர்கள் நடுவில் இல்லை. இப்ப இந்த காணிக்கைகள் யாரும் கொடுக்காம இல்லை, அது ஒரு இடத்துல போய் நிறைய குவிந்து இருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு சபை வச்சிருக்கிறவர், அவருடைய வீட்டு மாடியில பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஹெலிகாப்டர் இறங்குகிற ஹெலிபேட் இருக்கிறது, பெரிய பெரிய வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வஸ்திரங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு 25,000 ரூபாய்க்கு குறையாம ட்ரெஸ்ஸே கிடையாது. இப்படி இருக்கிற ஊழியர்களையும் பார்க்குறோம்.
இந்த ஏழை குடிசைகளில் இருந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் பார்க்கிறோம். ஏன் இவைகள் பரவலாக போகவில்லை? ஒருமுறை என்னுடைய நண்பர் ஒருவரை பார்க்க நான் சென்னைக்கு போயிருந்த போது, சென்னையில் அவர் கொடுத்த விலாசம் கூகுள் மேப் போட்டு பார்த்தா சில நேரத்தில் எங்கேயாவது சுற்றி விட்டுரும். என்னையும் அந்த மாதிரி சுற்றி விட்டு நாங்கள் எங்களுடைய காரில் ஒரு ஸ்லம் ஏரியா, ரொம்ப எளிய ஜனங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளே போய் சிக்கி கொண்டோம். ஞாயிற்றுக்கிழமை அது வேற ஒரு பாதையை காமிச்சதுக்குள்ளே போகிறோம். அந்த போகிற இடத்துல ஒரு சின்ன சபையை நான் பார்த்தேன். அந்த சபை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஃப்ளக்ஸு போர்டு வைப்பாங்கள, தட்டி போர்டு, பழைய கட்சி கூட்டங்களோ சினிமா விளம்பரங்களோ வச்ச தட்டி போர்டை வச்சு 4 குச்சி வச்சு அந்த குச்சி மேலே அந்த போர்டை வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு அதுக்கு கீழே உட்கார்ந்து ஒரு 15-20 பேர், ஒரு நல்ல சட்டை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்பு இல்லை, ஒரு ஏழை தாய்மார்கள், ஒரே ஒரு போதகர் சின்ன ஒரு ஆம்பிளிஃபயர் வச்சு ஒரு சின்ன மைக் வச்சு நின்று வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மழை நேரம், அந்த நேரம் மழை வேற பெய்து கொண்டிருக்கிறது. மேலே அது ஒரு டெம்பரவரி 4 பக்கம் குச்சி மேலே ஒரு ஃப்ளக்ஸ் போர்டை வச்சுருக்காங்க. மழை தண்ணி உள்ளே இறங்காமல் கீழே உட்காந்து அவங்க ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அதில் 4 தெரு தாண்டி போனால் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அங்கே அந்த சர்ச்சில் பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து கூடி ஆராதிக்கிறாங்க. ஒரு பெரிய சபை போதகர் வேறு இருக்கிறார். நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏன் ஒரு பக்கம் நல்ல செழிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் ஏன் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? கொடுக்கப்பட்ட இடத்திலேயே ஏன் மறுபடி காணிக்கை கொடுக்கப்படுகிறது, ஏன் தங்குது அப்படின்னு என் மனதில் நான் அதை யோசித்து கொண்டே வந்தேன். ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சா, ஜனங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க எங்கே ஏதாவது ஒரு இடத்த நம்பிட்டாங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது தேவனுக்கு போய் சேருமா, அது பயன்படுகிறதா, நம்ம கொடுக்குற பணம் என்னவாகிறது என்பதை பற்றி கவலை இல்லை. அப்போ கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அது அவர் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வங்கியில் பணத்தை போடும்போது 10 தடவை விசாரித்து தானே பணத்தை போடுறீங்க. அது எதமோ அது அவன் பாடு அப்படின்னு சொல்லி யாரும் கொண்டு வந்து பணம் போடுறது இல்லையே. அப்போ நம்முடைய காணிக்கை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காணிக்கை விதிமுறைகள். எப்படி காணிக்கை கொடுக்கணும்? ஒன்று, காணிக்கை கொடுக்கறதுல இருக்கிற விதிமுறையில் நம்ம கொடுக்குற காணிக்கை எப்படி இருக்கணும், அது ஒரு தன்மை இருக்குது. யாருக்கு கொடுக்கணுங்கிறது அப்புறம், முதல்ல நம்ம கொடுக்குற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கணும்? தவறான முறையிலே சம்பாதித்ததை கொடுக்கக்கூடாது. நம்முடைய தொழில் தப்பான தொழில். சாராய கடை வச்சிருக்கிறாரு, நான் குடிக்க மாட்டேங்க, ஆனால் சாராயம் விற்பேன். அதில் வரக்கூடிய பணத்தில் ஒரு தசம பாகத்தையோ ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்காதீங்க. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர்கள் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியை இதை போடலாகாது என்றார்கள். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். அதுக்கு 30 வெள்ளிக்காசு எனக்கு வேணும்னு கேட்டான். அந்த 30 வெள்ளிக்காசை நிறுத்த அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் போய் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள், அவனுக்கு தாங்க முடியல. குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி நேராக மறுபடியும் அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு, ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சீன் அது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியர் இடத்துல போகிறான். ஐயா, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்தாங்க இந்த பணம், அவருடைய தண்டனை நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் கலிலேயாவுக்கே திரும்பி போயிடுறோம், எருசலேமுக்கே வரல, எப்படியாவது அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுகிறான். அவர்கள் சொன்னாங்க, அது ஓம் பாடு, இயேசுவை காட்டி கொடுத்து விட்டாய், நாங்கள் பணம் கொடுத்து விட்டோம், இனி அது ஓம் பாடு. அவனுக்கு அதை பொறுக்க முடியல. அந்த பணத்தை தேவாலயத்தில் எரிந்து விட்டு மனவேதனை தாங்காம ஓடி போய் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற மரத்தில் தூக்கு போட்டு கொண்டு செத்தான், 4 கொண்டு செத்தான். இப்போ இந்த பணம் 30 வெள்ளிக்காசுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தொகை அந்த காலத்தில். ஏன்னா ஒரு ஆளை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினா அது நிச்சயம் ஒரு பெரிய தொகையாக தான் இருக்கும். அது இப்போ அங்கே தரையில் இருக்கு. இந்த ஆசாரியர்கள் அந்த காசை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த காசு இரத்த கிரயம், ஒரு ஆளை காட்டி கொடுத்ததுனால சம்பாதித்த காசு, இதை காணிக்கை பெட்டியில போடக்கூடாது. அப்ப நம்ம காணிக்கை பெட்டியில போடுறது
தவறான முறையிலே சம்பாதித்த இரத்த பணத்தை கொண்டு வந்து அதில் போடாதீங்க. குறிப்பாக இரத்த பழியுள்ள காணிக்கைகள் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற காணிக்கைகள் அல்ல. தவறான வியாபாரத்தில், தவறான பணம்னா என்ன பாருங்களேன், தவறான ஒரு வியாபாரத்தில் வந்த ஒரு காணிக்கை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது கள்ள வியாபாரங்களை பற்றி. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். ஒரு தராசுல பார்த்தீங்கன்னா கள்ள தராசு, அவனா ஒரு படிக்கட்டு ஒரு படிக்கல் செஞ்சு வச்சிருப்பான். அப்படி கள்ள தராசு போட்டு காசு சம்பாதிக்கிறது, அதில் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கறது. நிறைய இடங்கள்ல நம்ம தப்பா சம்பாதிச்சதை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுத்துட்டா அது பிராயச்சித்தம் என்று நினைப்பாங்க. அது மற்ற இடத்துல எப்படியோ தெரியாது. வேதத்தில் இந்த கள்ள பணத்தை கொண்டாந்து போட்டிங்கன்னா அது ஒரு பாவம் ஆயிரும். பணம் சம்பாதிச்சது தப்பு, அது ஒரு பாவம். அதை தேவனுடைய ஆலய பெட்டியில் போட்டால் அது ஒரு பாவம். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ கள்ள தராசு பிடிக்கிறோம், நம்ம கடையில் கள்ளத்தனமாக சம்பாதிக்கிறோம், அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு அது அருவருப்பு. காணிக்கை பெட்டியில் போட்டால் பரிசுத்தமாரி யார் சொன்னது? அப்படின்னா தான் அந்த அந்த வெள்ளி காசுகளை எடுத்து தேவாலய காணிக்கை பெட்டியில் போட்டிருப்பாங்களே. பாருங்கள், அடுத்து தானியங்களை பதுக்கி வைக்கிறது. ஒரு பஞ்சகாலம் வரும்போது அரிசியை கொண்டு வந்து அப்படியே பதுக்கி வச்சிருவான், கோதுமையை பதுக்கி வச்சிருவான். பதுக்கி வச்சுட்டு 7 மடங்கு 8 மடங்கு விலையில டிமாண்டை ஏற்றி விற்பாங்க. அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பார்கள். அதில் கொண்டு வந்து காணிக்கை போடுவாங்க. அந்த காணிக்கை போட்டால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தையும் செழிக்க வைப்பார். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், காணிக்கை கொண்டாந்து கொடுங்க, கர்த்தர் வியாபாரத்தை செழிக்க பண்ணுவார். தப்பான வியாபாரத்தை எப்படி செழிக்க பண்ணுவார்? அவரு காசு வாங்கிட்டு எப்படி செழிக்க பண்ணுவார்? அது அப்படி அல்ல. அப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கை சுத்தம் உள்ளதாக தேவனுக்கு கொடுக்கிறோம்ல. அப்ப தேவனுக்கு கொடுக்கும்போது அது பரிசுத்தமாகவும் தேவன் ஏற்கிறதாகவும் இருக்கணும். கள்ள பணம் பதுக்கி வச்சிருந்த ஒரு பொருள்களை பதுக்கி வச்சு விற்கிறவங்க பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:26 சொல்லுகிறது, தானியத்தை கட்டி வைக்கிறவன், பஞ்ச காலத்துல தானியங்களை கொண்டு வந்து பதுக்கி வைக்கிறான் பாருங்க, ஜனங்கள் சபிப்பார்கள் அவனை, விற்கிறவனுடைய தலையிலேயோ ஆசீர்வாதம் தங்கும். பதுக்கி வைக்கிறவன் தலையில சாபம் வரும், அதை ஜனங்களுக்கு கொடுத்து விற்கிறான் பாருங்க, அது வியாபாரம் தான், ஆனா நியாயமான வியாபாரம். அவன் தலையிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து தவறான பொருள்களை வியாபாரம் பண்றவங்க, ஒரு கடத்தல் பொருள் அல்லது ஒரு போதை வஸ்துக்கள், லாகிரி பொருள்கள், கஞ்சா, பீடி, சிகரெட்டு, அப்புறம் இந்த மாதிரி மதுபானங்கள், இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய கடைகள் வச்சிருப்பாங்க, வியாபார ஸ்தலங்கள் வச்சிருப்பாங்க. இதுதாங்க என்னுடைய தொழில், நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து குடிக்கிறது இல்லை, ஆனால் வியாபாரம் பண்ணுறேன். அந்த வியாபாரம் பண்ணுறதுல ஒரு பகுதியை கொண்டு வந்து நான் ஊழியத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பண்ணுற எல்லா காட்சியும் காணிக்கை கொண்டு வந்து வாங்கி போடுவதற்கு அது ஒரு குப்பை தொட்டி அல்ல. அப்போ கர்த்தர் பார்ப்பார், இது நியாயமான முறையில் வந்திருக்குதா, இந்த காணிக்கை நியாயமான முறையில் வந்திருக்குதா, அப்போ தான் அது கர்த்தரிடத்திலே போகும். நீங்கள் எந்த ஊழியக்காரனிடத்துல கொடுத்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை, ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நம்ம காணிக்கை கர்த்தருக்குள்ள போய் சேரணும். அப்போ அது கர்த்தரிடத்திலே போகணும்னு சொன்னால் தவறான பொருள்கள், வேசித்தனம், விபச்சாரம், பாவம், இவைகளினால் வருகிற எந்த லாப பொருளையும் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது. உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வராயாக. இவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு விபச்சார பணத்தை கொண்டு வந்து போடலாமா? வேசித்தனம் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் பாவம்தான், புதிய ஏற்பாட்டிலையும் பாவம்தான். ஒரு கலப்படம் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் பாவம்தான், புதிய ஏற்பாட்டிலையும் பாவம்தான். அப்ப வேதம் சொல்லுகிறது இவைகளை கொண்டு வந்து அங்கே போடக்கூடாது. லஞ்ச பணம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம், லஞ்சம் வாங்கி
லஞ்சத்துல ஒரு பகுதியை கொண்டு வந்து கர்த்தருக்கு போடுறது, அப்படி காணிக்கை கொடுப்பது. லஞ்சம் எளியவர்களை பாதிக்கும். ஒரு ஆளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை அதை தடை செய்து அவனை வேதனைப்படுத்தி அதன் மூலம் பெறுகிற லஞ்சம், கர்த்தர் அதை அருவருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். உங்களுக்குன்னு கவர்மெண்ட்ல ஒரு சம்பளம் கொடுக்குதில்ல, அது போதும்னு இருங்க. ஏன்னா லஞ்ச பணம் கர்த்தருக்கு அருவருப்பானது. என்னுடைய ஊழியத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில காலம் சபை நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு அரசாங்கத்திலே பணியாளராக இருந்த ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி எங்கள் ஆராதனைக்கு வருவார். அப்போது நான் காணிக்கை போடுகிற நேரத்தில் ஒவ்வொருத்தர் காணிக்கையும் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. நான் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுவேன். அது சொல்லும்போது, காணிக்கை நேரம் வருகிறது, நீங்கள் கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்க விரும்புகிறவங்க ஒரு லாகிரி வஸ்துக்களை விற்பதன் மூலமோ லஞ்ச பணம் வாங்கின பணத்தில் இருந்தோ ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கையில் போடக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிற காரியம், அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, சாபந்தான் வரும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஜெபம் பண்ணி அவர்களை காணிக்கை போட வைப்பது உண்டு. நான் அன்றைய தினத்தில் அப்படி சொல்கிறேன். அன்னைக்கு இந்த அதிகாரி தனக்கு ஒரு லஞ்ச பணம் அந்த வாரத்தில் கிடைச்சதில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு, அதில் ஒரு தசம பாகம் 10ல் 1 எடுத்துக்கொண்டு சபையில் இன்னைக்கு காணிக்க வச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கிறார். வந்தபோது நான் அந்த ப்ரேயரில் சொல்கிறேன், இன்னைக்கு காணிக்கை போடும்போது யார் லஞ்ச பணம் வாங்கினவங்க காசு வச்சுருந்தா போடாத. தவறான வழியிலே சம்பாதித்த பணம் இருந்தால் காணிக்கையில் போடாதீங்க, அது தேவனுக்கு அருவருப்பானதுன்னு சொன்னேன். இவருடைய மனம் குத்தப்பட்டு அந்த பணத்தை அப்படியே அவர் கீழே போட்டுட்டு அந்த பணத்தை காணிக்கை பெட்டியில் போடாமல் அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். அதான் பெரிய விஷயம். அது வரைக்கும் அவர் ரட்சிக்கவும் படலை. அவருடைய மனைவியார் இங்கே சபைக்கு வர்றாங்க, அவருடைய வற்புறுத்துதலுக்காக வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பார் ஆராதனையில், மற்றபடி சபையில் முழுசாக வந்து இருக்க மாட்டார். இந்த ஒரு வார்த்தை, ஏன்னா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம், அந்த பணத்தை வாங்குவதற்கு இவ்வளோ கண்டிஷன் வச்சுருக்காங்களே, கர்த்தருக்கு அது அருவருப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் அவர் அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்தார். அந்த வேலை செய்கிற நாட்களில் அவர் லஞ்சம் வாங்குவதே கிடையாது. பக்கத்தில் வேலை செய்கிற எல்லாரும் அவரை பரிகாசம் பண்ணுவார்கள். ஆனாலும் அவர் லஞ்சத்தை தொடமாட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு தன்னுடைய வேலையை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு ராமநாதபுரம் பகுதியில் ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், காணிக்கை தானே, கர்த்தருக்கு கொண்டு போய் போட்டால் எல்லாம் பரிசுத்தமாயிரும் சொல்லி கடத்தல் பணம், லாகிரி வஸ்துக்களை விற்கிற பணம், அல்லது கள்ள பணம், திருட்டு பணம், லஞ்சம், இதெல்லாம் கொண்டாந்து பெட்டியில் போட்டுறாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. அப்போ அதனால அதே நேரத்தில் காணிக்கை வாங்குகிறவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் கொண்டு வருகிற பணம் இரத்த பணமான்னு பாருங்க, இரத்த கரையம் அதில் இருக்கு. அது தேவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பாருங்க. பணம் தானே வருகிறது, நம்ம எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அடுத்த காரியம் பாருங்க, எப்படிப்பட்ட சமயங்களில் எப்படிப்பட்ட இடங்கள்ல காணிக்கை கொடுக்க கூடாது. முதல்ல காணிக்கை கொடுங்கன்னு சொன்னோம். எப்படிப்பட்ட சமயங்கள்ல காணிக்கை கொடுக்க கூடாது அப்படின்னா, உங்களை மிரட்டி கேட்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்காதீங்க. சிலர் வந்து மிரட்டுவாங்க, தேவனுடைய காரியங்களை காட்டி அல்லது நம்முடைய பலவீனங்களை காட்டி சமயங்களுக்கு ஏற்ற வியாக்கியானம் கொடுத்து, நீங்கள் காணிக்கையை வஞ்சித்ததுனால தான் உங்களுக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படிலாம் காணிக்கை நீங்கள் வஞ்சித்தீர்கள் என்றெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் காணிக்கை என்பது உங்களுடைய விருப்பம்தான். அந்த பணத்தை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அது கர்த்தருக்கு பயன்படுத்தப்படணும். அப்போ தான் அது காணிக்கை என்ற பெயரில் வரும்.
நீங்கள் நல்ல ஒரு சபையிலே கூட உங்கள் காணிக்கையை கொடுத்து அது கர்த்தருக்கு பயன்படவில்லை, ஆனால் அது காணிக்கை என்ற கணக்கில் வராது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு காணிக்கை வசூல் பண்ணுவதற்கு நிறைய காரியங்களை மிரட்டுவாங்க. மிரட்டி உங்களுக்கு ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நிறைய கடன் வருது, ஏன் பிள்ளைகளுக்கு வியாதி வருது, நீங்கள் காணிக்கையை ஒழுங்காக கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்லது செய்வார். இல்லாட்டினா இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை சாபமாய்த்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. காசு கொடுத்தா ஒரு மாதிரியும், காசு இல்லாவிட்டால் உங்களை சபிக்கவும் தேவன் என்ன கந்து வட்டிக்காரரா? தேவன் கிருபை உள்ளவர். நான் இதை தான் ஏற்கனவே சொன்னேன். காணிக்கை என்பது உங்களுடைய பணம் அல்ல, மனம். அப்போ இந்த பணம் அவருக்கு தேவைப்படுது, ஊழியக்காரருக்கு. வந்து மிரட்டுவாங்க. மிரட்டி நம்ம இடத்தில் அந்த பணத்தை வாங்கினா அது காணிக்கை கணக்கில் வராது. அப்படி கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க. அதுக்கு பல காரியங்களை சொல்லுவாங்க. இதனால தான் உனக்கு அப்படி வந்துச்சு, அதனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் தாண்டவம் ஆடுது, அதனால தான் அந்த வியாதி வந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. கர்த்தர் அப்படியெல்லாம் செய்கிறவர் அல்ல. ஒரு காணிக்கை வாங்குறதுக்காக உங்களை வருத்தி, உங்களை துன்பப்பட வைத்து, உங்களை வேதனைப்பட வச்சு காணிக்கை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டார் கர்த்தர். வேதம் சொல்லுது பாருங்க, இப்படி ஜனங்கள் போய் விதவைகள் வீட்டை, ஆண் துணை இல்லாத வீட்டில் போய் அவங்கள மிரட்டி அந்த காணிக்கை பணத்தை அவர்களிடத்திலிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38-40 என்ன சொல்லுது? பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளிலே வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா மாய்மாலமான ஊழியக்காரர்கள். இவங்க என்ன செய்வாங்க? வெளியே பார்த்தா பெரிய ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியும். நீண்ட அங்கிகள் தரித்திருப்பாங்க. தங்களை ஒரு பெரிய பக்திமான்களைப் போல, ஒரு தீர்க்கதரிசியை போல, ஒரு சபை போதகரை போல, எந்த ஊழியக்காரனை போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து, இது வேத பாரகர்கள் பண்றாங்க. அந்த ஸ்பிரிட்டு, வேத பாரகர்களின் அவர்களை இயக்கின இந்த ஸ்பிரிட்டு இன்னைக்கும் ஊழியங்களுக்குள்ள இருக்கு. அவர்கள் வந்து நம்ம மிரட்டி பயமுறுத்தி காணிக்கைகளை பெறுவதிலே குறியா இருப்பாங்க. அவனுடைய அந்த எண்ணம், நோக்கம் முழுசும் நம்ம கொடுக்கிற காணிக்கையில இருக்குது. நீங்க கண்டுபிடிச்சிட்டா பயப்படாதீங்க. கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டார். நீ காசு கொடுக்கலன்னா உன்னை தண்டிப்பேன் என்று சொல்ல மாட்டார். அடுத்து 2வது காரியம் பாருங்க, பச்சாதாபத்தை தூண்டி. இது ஒரு குரூப் மிரட்டி கேட்குதுன்னா, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுது பச்சாதாபத்தை தூண்டி. சில இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, பல இடங்கள்ல சிக்னல் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள், சின்ன குழந்தைகளை தோளில் வைத்து கொண்டு தாய்மார்கள் வெயிலில் அப்படியே வந்து ஒவ்வொரு கார் கதவை தட்டி காசு கேட்பாங்க. நான் ஆரம்பத்தில் பாவம் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் அதை பற்றி. நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 தாய்மார்கள் அந்த சிக்னல் முழுசும் அங்கங்கே போய் நிற்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரம் எனக்கு தெரிந்தது. சில ஏழை பெற்றோருடைய வீட்டில் இந்த குழந்தைகளை வாடகைக்கு கொடுப்பாங்களாம். இந்த குழந்தைகளை இந்த பிச்சை எடுக்க வருகிறவர்கள் வாடகைக்கு வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு 100-120 ரூபா வாடகைக்கு வாங்கி கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு இருமல் மருந்து இருக்கு பாருங்க, அந்த மருந்தை ஊற்றி கொடுத்துட்டா அது அப்படியே தூக்கத்துக்குள்ள போயிடும். அந்த குழந்தைய வெயில்ல போட்டுக்கொண்டு, தங்களுடைய தோல்ல போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இடத்துல வந்து பச்சாதாபத்தை தூண்டி, நம்ம அவங்க மேல பரிதாபப்படணும். அந்த பரிதாபத்தை தூண்டி கார் கதவை தட்டி காசு கேட்பாங்க. அவன் பார்த்துட்டு, ஐயோ பாவம், வேகாத வெயில்ல குழந்தைய அப்படி கையில தூக்கி வச்சிருக்குதுன்னு. அது பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா, அது ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. இவர்கள் உண்மையிலேயே அதை ஒரு வியாபாரமாகவே பண்ணுகிறார்கள். உண்மையிலே பசிச்சு கேட்கல. இந்த குழந்தைகளை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இவர்களை அந்தந்த சிக்னல்ல வைத்து கொண்டு நடத்துவதற்கு ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா,
நம்முடைய இரக்கத்தை தூண்டுவது, பச்சாதாபத்தை தூண்டுவது. சில நேரத்தில் பிள்ளைகளுடைய முதுகில் பார்த்தீங்கன்னா காயங்களை ஏற்படுத்தி கைகளை உடைச்சு பிச்சை எடுக்க வைக்கலாம் பார்க்குறோம். இதற்கு கொஞ்சமும் குறையாமல் பச்சாதாபத்தை தூண்டி தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே நம்ம செய்தியை கேட்கும் போதே அப்படியே அவன் அழுதுறணும். ஐயோ, பாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுறாரா, இவ்வளோ வேதனைப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி, கஷ்டப்படுறாரா அப்படின்னு சொல்லி பச்சாதாபப்படணும். அந்த சிக்னலில் பிச்சை எடுப்பதற்கும் இந்த இரக்கத்தை தூண்டி ஜனங்களிடத்திலே ஒரு தற்பொழிவை நாடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரோட வந்து கேட்கிறவர்கள், மிரட்டுகிறவர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு டிவி சேனல், இப்போ இல்லை பல வருடங்களுக்கு முன்னால், அது நிறைய பேசு பொருளானது. அதில் அந்த ஊழியக்காரர் வருகிறார். தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனாக எழுப்பி வைத்திருக்கிறார். பாருங்க, எனக்கு இவ்வளவு லட்சம் கோடி, இவ்வளவு லட்சம் டாலர்கள் எனக்கு கடன் இருக்குது. இந்த ஊழியத்தை செய்வதற்கு, டிவி ஊழியத்தை செய்வதற்கு கடன் இருக்குது. இந்த கடன் தொகை எனக்கு இன்னைக்கு வரலைன்னா நான் தற்கொலை பண்ணி கொள்வேன், லைவ்ல தற்கொலை பண்ணி கொள்வேன். எனக்கு இன்று இரவுக்குள்ள வரணும், உங்கள் காணிக்கைகளை நீங்கள் இப்பவே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜிபே மாதிரி ஏதோ ஒரு முறையில் அனுப்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து தொலைபேசிகள் மூலம் அவருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு எவ்வளவு சேருதுன்னு காமிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி அந்த பணத்தொகை அப்படியே ஏறிக்கொண்டே வருது, கிடுகிடுன்னு ஏறிக்கொண்டே வருகிறது. இவர் கடன் வாங்குவாராம். கர்த்தர் அந்த கடனை வந்து கட்டுறதற்கு உங்களிடத்துல கேட்க சொன்னார். இல்லைன்னா நான் தற்கொலை, ஒரு ஊழியக்காரன் தற்கொலை ஒன்றுன்னு சொல்லுவானா? அப்ப ஜனங்கள் அதை யோசிக்கிறதுக்கு அவர்களுக்கு அவகாசம் இல்லை. அவர்கள் ஐயோ பாவம், சாக போகிறார் என்கிற பச்சாதாபத்தை தூண்டுவது. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்களேன், நான் இந்த ஒரு கட்டடத்தை கட்டி எனக்கு அதை கட்டுவதற்கு, மறுபடியும் திருப்பி கட்டுவதற்கு எனக்கு வழி இல்லை, கடன்ல மாட்டிக்கொண்டேன். அந்த கட்டடம் கர்த்தர் சொல்லித்தானே கட்டினீங்க. அப்ப ஏன் கர்த்தர் அந்த கடனை வந்து நீங்க வாங்கிடுவீங்க? கர்த்தர் சொல்லுவாரு, கடன் நீங்க வாங்கிடுவீங்க, அதை பார்க்குற நாங்க அந்த கடனை கட்டணுமா? இது என்ன நியாயம்? இது எதற்கு கேட்கறதுனா பச்சாதாபத்தை தூண்டுவது. இப்படி பச்சாதாபத்தை தூண்டி ஊழியத்தில் எங்களுக்கு கடன் தலைக்கு ஏறிடுச்சு, பணமே கிடைக்கல, இப்போ பாருங்க என் கூட நிற்கிறது இது என் மனைவி, இப்போ சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போல்லாம் ஃபேஸ்புக் வந்துட்டதுனால, ஒரு ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் வந்துட்டதுனால இதன் மூலம் பச்சாதாபத்தை தூண்டுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடாதீர்கள். அது உங்களிடத்தில் இந்த தற்பொழிவை நாடுவதற்கு கர்த்தர் அழைச்சிருந்தால் கர்த்தர் உங்களை கண்டிப்பா நடத்துவார். நான் ஊழியத்துக்கு வந்த போது என்னுடைய சின்ன சாட்சி சொல்லணும்னா, காணிக்கை நானும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஊழியத்துக்கு வந்த போது, கர்த்தர் என்னை அழைத்த போது, நான் அதுக்கு முன்னால ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன், ஒரு தொழில் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அதுல எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைத்து கொண்டு, படித்து கொண்டே வேலை செய்துட்டு இருந்தேன், எனக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. அப்ப நான் செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னை ஒரு நாள், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைச்சி, என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வருவியா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வருவேன், ஆனால் யாருகிட்டையும் போய் எனக்கு பணம் கொடு, காணிக்கை கொடு, காசு கொடுன்னு கையேந்து நிற்க மாட்டேன். காணிக்கை கொடுன்னு கேட்குற தப்பானா தப்பு இல்லை, ஆனால் எனக்கு அது பிடிக்கல. நான் அப்படி போய் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். நீர் என்னை அழைத்தால், நீர் என்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பீரா? பாதுகாப்பீர்னு சொன்னா சொல்லுங்க, நான் பார்க்குற இந்த தொழிலை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன். எனக்கு பேச வராது, பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, இவ்வளவுதான் நான். என்னையும் நீங்க எப்படி பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் இங்க கூப்பிடுறீங்க, நான் வர்றேன், ஆனால் காணிக்கை விஷயத்துல நான் யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க மாட்டேன். என்னை நீர் நடத்த முடியும்னா சொல்லும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்கிட்ட தெளிவாய் பேசினார் அன்று இரவிலே. அவர் சொன்னார் என்கிட்ட, நீல திமிங்கலம் பார்த்திருக்கியா, ப்ளூ வேல் பார்த்திருக்கியான்னு கேட்டான். நான் எங்க போய் பார்க்கறது? கர்த்தர் சொன்னார், உலகத்துல இப்போ இருக்கிறதுல பெரிய உயிரினம் அதுதான். அது தன்னுடைய மீன் தான் அது, ஆனா என்ன செய்யணும், மம்மல் என்று சொல்வார்கள், குட்டி போட்டு பால் கொடுக்கும். அந்த நீல திமிங்கலம் தன்னுடைய குட்டிக்கு ஒரு நேரத்துக்கு
500 லிட்டர் பால் கொடுக்குமா தன் குட்டிக்கு. ஒரு குட்டிக்கு 500 லிட்டர் பால் குடிக்குமா அந்த நீலத்திமிங்கல குட்டி. அது கர்த்தர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவர் பேசுறாரு என்கிட்ட இரவிலே. ஒரு நேரத்துக்கு 500 லிட்டர் அந்த குட்டி கொடுக்கிறதுக்கு அந்த தாயின் மடியை சுரக்க வைத்த நான், உன்னுடைய வயிற்றை நிரப்ப தெரியாத எனக்கு, உன் தேவை சந்திக்க தெரியாதா, நீ வா அப்படின்னு சொன்னான். நீங்கள் என் ஊழியத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா தெரியும், என்னுடைய பத்திரிகை, என்னுடைய புஸ்தகம் எதுலையுமே நான் இந்த காரியத்துக்கு காணிக்க கொடுங்க, இதுக்கு பணம் வேணும், என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் கூட இவ்வளவு கொடுங்க, அது செய்யுங்க, யாரிடத்திலும் எதுவும் கேட்டதில்லை. ஏன்னா என்னை அழைத்த போதே நான் அதை ஒப்பந்தமா வச்சிருக்கிறேன். அதுக்காக மற்றவங்க அப்படி கேட்கிறவங்க தப்புன்னு நான் சொல்லலை. நான் செய்யல, அப்படி இன்றைக்கு வரைக்கும் செய்யல. தைரியமாய் சொல்ல முடியும். நான் ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க, நாங்க காணிக்கை கொடுக்க விரும்புறோம், எப்படி கொடுக்குறோன்னு கேட்டா அந்த அனுப்புற முறையை சொல்லியிருப்பேன் ஒழிய, நான் இந்த ஸ்கீம் வச்சிருக்கிறேன், இந்த கட்டடம் கட்ட போறேன், இந்த புஸ்தகம் பண்ண போறேன், காணிக்கை கொடுங்கன்னு நான் யார்கிட்டையும் இதுவரை சொன்னதில்லை. ஆனால் கர்த்தர் என்னை தளர விடவும் இல்லை. அதான் பெரிய விஷயம். பெரிய அளவில் ஒன்றும் பெரிய காணிக்கைகள் வந்து குவிந்து விடவில்லை, லட்சங்களும் கோடிகளும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் என்னை இம்மட்டும் கௌரவமாக நடத்தி வருகிறார். அதை என்னால் தெளிவான சாட்சியாக சொல்ல முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைச்சல்கள் இருந்தாலும் நம்ம அது இருக்கணும். ஒருத்தனை பச்சாதாபத்தை தூண்டி எப்படியாவது அவனிடத்தில் இருக்கிறத வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் இப்பவும் ஆண்டவர் சொன்னா, நான் அதை பொது வெளியிலே என்னுடைய டிவி நிகழ்ச்சியில பாருங்க, ஒரு நாள் கூட எனக்கு இந்த தேவை இருக்குது, இதுக்கு நீங்க காணிக்க கொடுங்க என்று நான் சொன்னதில்லை. சமீபத்தில் யாரோ சில நண்பர்கள் சொன்னாங்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, பெரிய பெரிய கார்ல வருகிறார் என்று. நீங்க வந்து நல்லா விசாரிச்சு பாருங்க, அந்த கார் என்னுடைய கார் அல்ல, வேறு ஒரு ஊழிய நிறுவனத்தில் உள்ள காரு. அவங்க நீங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கங்க, பெட்ரோல் நீங்க போட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொந்த காரு கிடையாது அது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஆனால் கர்த்தர் என்னை தளர விடவும் இல்லை, தள்ளாட விடவும் இல்லை, அதே நேரத்தில் பெரிய ராஜா மாதிரி வைத்து விடவும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் எவ்வளவு ஊழியமோ ஊழியத்துக்கு தகுந்ததை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நான் ஆரம்ப காலத்தில் என்ன செய்யறது உண்டுன்னா, காணிக்கை கொடுக்க வந்தா வாங்க மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தள்ளி, எனக்கு காணிக்கை நான் வந்து வாங்க மாட்டேன். நீங்க ஆரம்பத்தில் என் கூட ஊழியத்தில் இருக்க கேளுங்க. அப்போ கர்த்தர் ஒரு நாள் பேசினார், நீ என்கிட்ட காணிக்கை கேட்க மாட்டேன்னு சொன்னேன், சரி, ஆனா காணிக்கை ஒருவனை கொடுக்க சொல்லி நான் அனுப்பினா அதை வாங்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஊழியம் செய்வ? அப்ப யார்கிட்ட நீ டிமாண்ட் பண்ண வேண்டாம், நான் யாருடைய இருதயத்தை ஏவி யார் அவர்கள் மூலம் அந்த ஊழியத்தை தாங்கணும்னு சொல்லி அனுப்பினா அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை நீ வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போவும் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுகிறேன். அப்ப காணிக்கை இல்லை, கடன் வந்துருச்சு, மூழ்கி போயிரும் நினைக்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ ஒரு பச்சாதாபத்தை தூண்டி வந்து கண்ணீர் விட்டு அழுது அதன் மூலம் ஜனங்களிடத்துல வந்து ஒரு காசு வாங்கி காணிக்கை வாங்கி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் பாருங்க, அவருக்கு குறைச்சல்கள் இருந்த போதிலும், அதை அவர் காட்டி யாரிடத்திலும் யாசகம் கேட்கவில்லை. யார்கிட்டையும் எனக்கு பாருங்க இவ்வளவு குறைச்சல் இருக்கு, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் சுத்துறேன், காடு மலை மேடு பள்ளத்தாக்குல, ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையா. வேதம் சொல்லுகிற பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 11, 12, 13, 14 ஆகிய வசனங்கள், என் குறைச்சல்களினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. என் குறைச்சல்னால நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? நீ வந்து குறைச்சலே இருக்கணும், நல்ல ஒரு ராஜாவிடத்துல தங்க வச்சா கூட நீ உனக்கு அங்கேயும் இருக்க தெரியணும், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க, பட்டினி கிடக்கவும் என்னை கர்த்தர் கற்பித்திருக்கிறார். சாப்பாடு 2 நாளைக்கு கிடைக்கலையா, இருக்க தெரியும். பரிபூர்ணமா ஒரு நேரம் நல்லா சாப்பிடணுமா, அதுவும் எங்களுக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பெலன் உண்டு என்கிறார். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாய் இருக்குது. நான் என்னுடைய உபத்திரவத்தை காட்டிக்கொள்ளவில்லை. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு உங்ககிட்ட வாய் விட்டு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து என்னை விசாரித்து நீங்கள் என் உபத்திரவத்திலே எங்கூட கூட உடன்பட்டீங்க. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். நான் கேட்கல, நீங்க அனுப்புனீங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பெலன் பெருகும்படிக்கே நாடுகிறேன். நீங்க கொடுத்ததை நான் ஏன் திருப்பி அனுப்பலைன்னா, நீங்கள் எனக்கு செய்வதனால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஏவி செய்ய வைக்கிறாரு. அதை நான் ஏற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் போயிடக்கூடாதே, அதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். 3வது ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆசை வார்த்தை காட்டி காணிக்கை கேட்கும் ஊழியங்களுக்கு கொடுக்காதீங்க. 10 ரூபா கொடுத்தா கர்த்தர் 100 ரூபாயை தருவார். ஒரு 4 பேர் சாட்சி, நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், கர்த்தர் அதை 10ஆ கொடுத்தார். என்ன சொல்ல வரீங்க? நீங்க 10 ரூபா கொடுத்தா கர்த்தர் 100 ரூபாயை தருவாரா? அது என்ன ஒரு பிசினஸ்? அங்க அந்த இடத்துல ஒரு காணிக்கை காசுக்கார பிசினஸ். கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஒருவேளை இவருடைய அன்பை பார்த்து கர்த்தர் கொடுக்கலாம், ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய சட்டம் அல்ல. ஒருத்தருக்கு செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவர் உண்மையிலேயே தன்னுடைய குறைச்சல்ல அந்த 7 விதவை கொண்டாந்து போட்ட மாதிரி தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டிருக்கலாம். கர்த்தர் அவருக்கு அதை திருப்பி கொடுத்திருக்கலாம், 4 மடங்கா கொடுத்திருக்கலாம். அது அவருக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு உபதேச சட்டம் அல்ல. எல்லாருக்கும் அப்படி நடக்க வேண்டும் என்று அல்ல. நான் 10 கொடுத்தா கர்த்தர் 100 கொடுப்பார், இல்லை, அது ஆசை காட்டுவது. நான் பாருங்க, ஒரு வியாபாரத்தில் பிஸ்னஸில் டல்லடிச்சு போயிருந்தேன். நான் காணிக்கை கொடுத்து ஆரம்பித்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் பெருக ஆரம்பித்து விட்டது. இருக்கலாம், ஆனால் அது உபதேசம் அல்ல. எல்லாருக்கும் அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கர்த்தர் பணத்திற்காக ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதும் இல்லை, பணம் இல்லை என்பதற்காக ஒரு மனிதனை கர்த்தர் வெறுத்து விடுவதும் அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். மேக்சிமம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசை காட்டுகிறவர்களை தான் பார்க்குறோம். இந்த திட்டத்துக்கு நீங்கள் கொடுத்தா பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல எதிர்காலம் கிடைக்கும், எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை நல்லா அமையும், அதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறோம், காணிக்கை கொடுங்க. அதெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியங்கள். அதில் தங்களை பெருக்கிக் கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. ஆசை வார்த்தை காட்டி காணிக்கை கேட்கும் ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. எங்கே கொடுத்தா கர்த்தர்கிட்ட போகும்னு மாத்திரம் நீங்கள் கவனிங்க. நான் வேற ஒன்றும் சொல்லலை. எங்கே கொடுத்தால் கர்த்தருக்கு போகும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு போதான்னு பாருங்க. அல்லது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு ஊழியம் செய்ய விரும்பியும் செய்ய முடியாம ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுத்தா போகுதா பாருங்க. அந்த நீங்கள் கொடுக்கிற ஊழியக்காரன் அந்த காணிக்கைக்கு அவர் தகுதி உள்ளவரா இருக்கிறாரா பாருங்க. அல்லது அதை அவர் வாங்கி ஆடம்பர செலவுகளுக்கும் அவர் தன்னுடைய வீணான காரியங்களுக்கும் படாடாபத்துக்கும் செலவழிக்கிறாரா? போச்சு உங்க காணிக்கை. அது இங்கே போனதோட நின்றும், பிளாக் ஆயிரும், பரலோகத்துக்கு போகாதது. அப்ப வேதம் சொல்லுகிறது, இன்னும் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா மதகு திறக்கப்படும், அது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாவற்றையும் நீங்கள் எதையும் நம்ப வேண்டியதில்லை. விசுவாசிகள் செழிப்பை அடைவதற்கான போதனைகளை செய்பவர்கள் பலர் தங்களுடைய தேவைகளுக்காக விசுவாசிகளிடத்திலே கேட்கிறதை பார்க்க முடியும். நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கடைசியில் பாருங்க உங்ககிட்ட காணிக்கை கேட்பாங்க. அப்ப ஏன் அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய அந்த வாழ்க்கை செழிப்பை ஏன் அவர்கள் பெற்றுக்கொள்ளல? இப்படி மாய்மாலம் பண்ணுகிற ஊழியர்களை பார்த்து எப்பவுமே பணத்தை வச்சு கர்த்தர் யாரையும் எடை போடுகிறது இல்லை. இவன்கிட்ட இருந்தான்னா அவன் நமக்கு பணம் கொடுப்பான், ஊழியத்துக்கு பயன்படும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்திருந்தான், ஆண்டவரிடத்துல கேட்கிறான். பாருங்க, ஆண்டவர் கட் அண்ட் ரைட்டா அவ்வளவுதான். இவனை பிடிச்சி போட்டுக்கிட்டோம்னா அவனுக்கு நாளை பின்ன நமக்கு தசமபாகம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. மனுஷனா இருந்தா நினைப்பான். அவரிடத்துல கேட்கிறான், பரிபூர்ண சற்குணம் அடைய விரும்புகிறேன், பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சொத்தை என்கிட்ட வித்து கொடுத்துரு, என்னை பின்பற்றிவான்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடு.
வெறும் கையனா என்னை பின்பற்றி வா. அப்ப பணத்தை வச்சு கர்த்தர் யாரையும் கூப்பிடுறது இல்லை. ஒரு 10 பணக்காரர்கள் நம்ம கூட இருந்தா நமக்கு சாப்பாட்டு செலவு மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்களே. ஒரு சரியான ஆள் கிடைச்சிருக்கிறான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், வாலிபனா வேற இருக்கிறான், ஆவிக்குரிய காரியங்கள் மேல நாட்டம் உள்ளவனா இருக்கிறான், இவன் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்ப இவனை நம்ம கைக்குள்ள வைத்துக் கொள்ளுவோம். வாங்க தம்பி, நீங்களும் நாங்க போற இடத்துல எல்லாம் வாங்க, நாங்க பாருங்க இப்ப நம்ம ஒரு 12-13 பேர் ஆயிட்டோம், எவ்வளவு எல்லாம் நம்ம டீ சாப்பிட்டுருக்கோம், காசு கொடுத்துருங்க. பயன்படுத்தலாமே. கர்த்தர் பணத்தை வைத்து யாரையும் எடை போடுகிறது இல்லை. பணத்தை வைத்து ஒருவனை வரவேற்கிறதும் இல்லை. பணத்து நிமித்தம் ஒருவனை வரவேற்கிறதும் இல்லை. பணத்து நிமித்தம் ஒருவனை தள்ளி விடுகிறதும் இல்லை. பணம் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே காரியம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. நீங்க பணம் கொடுத்த ஆசீர்வதிப்பார், பணம் கொடுத்த கர்த்தர் பணம் கொடுத்த ஆசீர்வதித்திருந்தால் அவர் வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பணக்காரர்கள் வந்தார்களே, ஏன் அவங்ககிட்ட யார்ட்டையும் உதவிக்கு போகல? அவர் நிக்கதேமு பாருங்கள், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர், பெரிய பெரிய ஆட்கள் இயேசு வந்து பார்த்தாங்க. யோவான் ஸ்நானகனை பாருங்கள், போர்ச்சவகர்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள், மந்திரி பிரதானிகள் வருகிறார்கள், விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்றாரு. லஞ்சம் வாங்காத பெரிய பெரிய ஆபீசர்ஸ் கையை கட்டி நிற்கிறான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் அவனுக்கு உணவாக இருந்தது. அப்ப காசை வச்செல்லாம் கர்த்தர் யாரையும் மதிக்கிறது இல்லை, காசை வச்செல்லாம் யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளதா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணம் கொடுக்கிறதுனால்தான் ஆசீர்வதிப்பார் என்பது புதுசா வந்திருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய உபதேசங்கள். அதற்கு வேதத்துல எந்த சான்றும் இல்லை. வேற என்ன சொல்லுவது? எப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடாது. பொருள் ஆசை உள்ள ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்காதீங்க. வேதம் இவர்களை ஊழியத்தை ஆதாய தொழிலாய் செய்கிறவர்கள் என்ற பெயர் கொடுக்குது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5-6 சொல்லுகிறது, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அவங்க கூட சேரவே சேராத. அவன் யாரு? கெட்ட சிந்தை உள்ளவன், ஆனா ஊழியக்காரன், சத்தியம் இல்லாதவன். அவன் பேசுற வார்த்தையில வசனம் இருக்காது, சத்தியம் இருக்காது. தேவ பக்தியை, கர்த்தருடைய தேவ பக்திய லாபகரமான தொழிலாய் செய்கிறவர்கள். அவனுக்கு அது பிசினஸ். இப்ப இவர்களை என்ன செய்யணும்னு கர்த்தர் வேதம் சொல்லுதுன்னு சொன்னா அவர்களை விட்டு விலகு. அப்ப எப்படி அவங்களுக்கு காணிக்க கொடுக்கிறது? போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்ப இவங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆதாய தொழிலாய் செய்கிறவர்களுக்கு உங்கள் காணிக்கையை நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இவர்கள் எதையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கே பயன்படுத்துவாங்க. அடுத்து நீங்க பாருங்க, ஆடம்பர ஜீவனம் பண்ணுகிற ஊழியர்கள். அவனை பார்த்தாலே தெரியும் ஆடம்பரம். எது ஆடம்பரம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை தேவை இருக்கு பாருங்க, அது ஆடம்பரம் அல்ல, அது அத்தியாவசியம். அத்தியாவசியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பெரிய ஊழியர் பல இடங்களுக்கு அவர் போகணும், அவர் பல இடங்கள் அலையணும். அவர் ஒருவேளை ஒரு வாகனம், ஒரு கார் வச்சுக்கிறலாம், அது அத்தியாவசியம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ட்ரெயின் புக் பண்ணி போகிறதுக்கு ஒரு கார் வைத்து கொள்ளலாம். அது இப்போ உள்ள காலத்தில் அவர் தனியாக எங்கேயாவது போனால் இப்போ உயிர் ஆபத்துகள் கூட இருக்கிறது. அதனால் ஒருவர் என்ன செய்யலாம், ஒரு கார் வைத்து கொள்ளலாம். அது அத்தியாவசியம், அவருடைய தேவைக்கு தகுந்தபடி. ஆனால் கார் வைப்பேன், அந்த காரே இப்போ இருக்கிற புது மாடலில் கோடியை தாண்டுகிற கார்கள் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது பேர் ஆடம்பரம். விமானத்தில் போய் இறங்குறது அத்தியாவசியம். ஒருவேளை வேறு நாட்டுக்கு போனா நடந்து போக முடியாது, விமானத்தில் போய் இறங்கலாம். நான் சொந்த விமானம் வாங்கித்தான் போவேன் அப்படின்னு சொன்னா அது ஆடம்பரம். ஒரு வீடு நமக்கு தேவை, ஆனா அந்த வீடு பல கோடி மதிப்பில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆடம்பரம். அப்ப அத்தியாவசியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத்தியாவசிய தேவைக்காக கேட்கிறவங்களே நீங்க ஆடம்பர லிஸ்ட்ல சேர்த்துடக்கூடாது.
அவர் அந்த ஊழியக்காரனுடைய நடைமுறைகளை பாருங்க. அவர்கள் ஆடம்பரத்துக்கு செலவழிச்சா அது யார் பணம்னு பாருங்க. அது நாம காணிக்கையா கொடுத்த ஒரு பணத்துல தான் அவர்கள் இந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆடம்பர ஜீவனம் பண்ணுகிற ஊழியர்களுக்கும் வீண் விரயம் செய்கிற சபைகளுக்கும் உங்கள் காணிக்கையை கொடுக்க கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14 சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தேவாலயத்துக்குரியவர்களில் புசிக்கலாம். அது அவனுடைய அத்தியாவசிய தேவை. அதுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தில் பிழைப்பு உண்டாகலாம். ஆனால் அதை அவன் ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறானா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்கள் காணிக்கையை நீங்கள் கொடுப்பது தேவன் கையில போய் சேராது. தப்புலாம் சொல்லல, கர்த்தருக்கு போகாது. நீங்க காணிக்கை கொடுத்துட்டேன் அனுப்பிட்டேன்னு நினைப்பீங்க, அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவர் கையில போய் சேராது. அடுத்த காரியம் பாருங்க, சீர்கெட்ட உபதேசக்காரர்கள். அவன் பேசுற பேச்சு, உபதேசம் எல்லாம் கர்த்தருக்கு எதிரான காரியங்கள், சீர்கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. அவர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து தாங்கினால் அந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் ஒரு காரணியாக இருக்கிறீர்கள். அவர் பேசுறாரு, என்னென்னமோ இயேசுவுக்கு எதிராக பேசுறாரு, ஆவியானவருக்கு எதிராக பேசுறாரு, கைதட்டுறாங்க ஜனங்கள், பணத்தை கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சீர்கெட்ட உபதேசம், தேவனை விட்டு நம்மை வேறு பிரிக்கிற ஒரு உபதேசம், தவறான வியாக்கியானங்கள், இவைகளை பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் நீங்க பார்த்தா உங்க பொருளால அவர்களை தாங்காதீங்க. ஏன்னா அவர்களுடைய காரியத்துக்கு நீங்களும் பங்குதாரிகளாக இருக்கிறீர்கள். 2 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17-18 என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். இந்த உபதேசத்தை கொண்டு வராம கிறிஸ்துவுக்கு எதிரான காரியத்தை செய்கிற ஒருத்தன் வீட்டுக்கு வந்தா கூட அவனை உட்கார வச்சு அவனுக்கு கிரீட்டிங் பண்ணாத அப்படின்னு சொன்னா காணிக்கை கொடுக்க சொல்லுவாங்களா? அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவன் ஆகிறான். அவனுக்கு வாழ்த்து சொன்னாலே துர்க்கிரியைகளுக்கு பங்குன்னா அவன் ஊழியத்தை தாங்கிறதுக்கு காணிக்கை கொடுத்தா அது என்ன ஆகும் பாருங்க. ஒரு சபிக்கப்பட்ட ஊழியன், பாவ காரியத்துக்கு பயன்படுத்துகிறவன், தேவனுடைய வார்த்தைகளை புரட்டி பேசுகிறவன், ஏதோ நம்ம புரட்சி கருத்துக்களை பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு கர்த்தத்துவத்தை மறுதலிக்கிறவன், இப்படிப்பட்டவங்களை நம்ம காணிக்கை கொடுத்து தாங்குகிறோம். தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் அவனை வீட்டில் கூட ஏத்துக்கிறாத. அவனுக்கு வாழ்த்து சொன்னால் கூட அவங்களுடைய துர்க்கிரியைகளுக்கு உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்க மேடை ஏறல, பேசல, இயேசுவை தூஷிக்கல, ஆனால் அவனுக்கு காணிக்கை கொடுத்தது மூலம் அந்த எல்லா பாவமும் நீங்களும் செஞ்ச கணக்குல வந்துருது. அதனால கவனமா இருக்கணும். அப்ப இதுல நம்ம விழிப்பாக இருந்து, காணிக்கை என்பது என்னுடைய சுயாதீனம். நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன். நான் எங்க கொடுக்கிறேன், யாரு கொடுக்கிறேன் சொல்லுவதில்லை. என்னுடைய நண்பர்கள் கொடுக்கிறாங்க, நாங்கெல்லாம் இந்த காணிக்கைகளை சேகரித்து வைத்து கொண்டு நாங்கள் எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். காணிக்கை கொடுக்கணும், ஆனா அது கர்த்தருக்கு கொடுக்கணும். அதான் முக்கியம். நம்ம கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் சமூகத்தில் போய் சேரணும். நம்ம ஏதாவது தவறான இடத்துல போட்டு அது போய் எப்படி சேரும்? எந்த பாக்ஸில் போட்டோம்னா லெட்டர் போய் சேரும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதில் நம்ம என்ன செய்யணும்? சுயாதீனம் உங்களுடையது. ஒருத்தர் மிரட்டுறாரு, எங்கள் சர்ச்சில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ இங்கே தான் நீங்கள் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறார். பாருங்க, சபைக்கு நீங்கள் கொடுங்க. ஆனால் உங்கள் சபை தன்னிறைவடைந்து, அந்த சபையினுடைய பாஸ்டர்லாம் தன்னிறைவடைந்து நல்ல ஒரு ஆடம்பர விளிம்புக்கு போனாருன்னா நீங்கள் மேலும் 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 அந்த சபைக்கே கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த சபை தான் தன்னிறைவு அடைஞ்சிருச்சே, அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுருச்சே. இப்போ நீங்க என்ன செய்யலாம்? உங்கள் காணிக்கையை எந்த ஊழியத்துக்கு கொடுத்தா அந்த ஊழியம் வளரும் பாருங்க. காணிக்கையை ஒரு இடத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த நிர்பந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காணிக்கை என்பது உங்க சுதந்திரம். அது தேவனுக்கு கொடுக்கணும். எந்த வழியிலையும் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு கொடுக்கலாம்.
நல்ல ஊழியங்களுக்கு கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு கொடுக்கலாம், மிஷினரிகளுக்கு கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு கொடுக்கலாம், வேதாகம சங்கங்களுக்கு கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு கொடுக்கலாம், கைப்பிரதி கழகங்களுக்கு கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு கொடுக்கலாம். அப்போ வறிய நிலைமையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை தியாகமாக செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அந்த சபையை சாராதவர்களாக இருந்தால் கூட கொடுக்கலாம். எங்கே கொடுத்தா கடவுளிடத்துல கர்த்தரிடத்துல காணிக்க போய் சேருமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சுயாதீனம் உங்களுக்கு இருக்குது. அது உங்க பணம். அது தேவனிடத்துல போனா தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்கள் சுயாதீனம் எங்கேயும் வீணாகாதபடிக்கு நீங்கள் கவனமாக கர்த்தருடைய காரியத்தில் உங்களுடைய இருதயத்தை காணிக்கையா கொடுத்து உங்களுடைய பணத்தை காணிக்கையா கொடுத்தாலும் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே வேதம் நமக்கு காட்டும் உண்மை. தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம். கர்த்தாவே, காணிக்கைகளை குறித்த சட்ட திட்டங்களை தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து சரியான பாதைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்தோடு கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு தங்களுடைய பிரயாசங்களை பயன்படுத்த உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். மறுபடியும் அதை கவனிச்சு கேளுங்க. கர்த்தருக்கு நம்ம எதை செய்கிறோமோ அவைகளை ஞானத்தோடும் ஆவியானுடைய உதவியோடு செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். ஆமென்.